வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 18/9/2024. இன்றைக்கி ஒரு முக்கியமான 2-3 நிகழ்வுகள் பற்றி சொல்கிறேன். நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் கடந்த 18 வருஷமாக எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, நிறை குறைகளை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கருத்துக்களை நீங்கள் உங்களோட ஃபண்டு மேனேஜர் இல்லை ஆடிட்டர் இல்லை இதையே ஒரு பேக் டெஸ்ட்டு சரியாக தப்பாக இதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட நிதி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். எடுத்ததுமே களத்தில் இறங்க வேண்டாம். இது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அந்த ரிஸ்க்கை உங்களால் ஏற்றுக்க முடியுமான்னு ஒரு எழுதி பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிற அனுபவத்தை சொல்கிறேன். அதை உங்களுக்கு எப்படி புகுத்த முடியும்னா புகுத்துங்க. இல்லாட்டி பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கிறது எந்த கட்டாயமும் இல்லை. என்னோட 18 வருஷத்தில் என்னென்ன நிறைகுறைகள் இருக்குதோ அதை சொல்கிறேன். இப்போ கடைசி 2-3 வருஷம் ரொம்ப வேகமாக மார்க்கெட் போயிட்டுருக்குது. அது எதை பற்றி போயிட்டுருக்குதுன்னா, இன்றைக்கி 18/9/2024 ஃபெட் அப்படிங்கக்கூடிய இன்டர்நேஷ்னலில் யூஎஸில் இருக்கக்கூடிய அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணக்கூடிய இன்றைக்கி ஒரு சொல்லுவோம். இந்த கடந்த 2 வருஷமாக ஏறிட்டு போச்சு. லாஸ்ட் 6 வருஷமாக ஏறாமல் 5.50 அப்படியே நின்றுட்டுருக்குது. எதுவுமே ஏறல இறங்கலைன்னு இன்றைக்கி இருந்தாலுமே மார்க்கெட் அடிக்கும். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.025 குறைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஃபோர்காஸ்ட். அந்த குறைக்கிறதா சொன்னனால தான் கடந்த வியாழக்கிழமை மார்க்கெட் அப்படி ஹை ஜம்ப் ஆச்சு. அந்த 2.5 குறைச்சாங்க அப்படின்னா காலங்காட்டி கேப் அப்லேருந்து சரி இருக்கும். உங்களை ஏமாத்துறதுக்கு வேணால் ஒரு மார்க்கெட் ஒரு இறக்கம் காட்டலாம். அதுக்கு உண்டான அடித்தளம் தான் இருக்குது. சப்போஸ் இறக்கலைன்னா கண்டினியூவாக ஃபால் ஆகும். ஏற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபால் உறுதி. ஆனால் ஏற்றுறதுக்கு உண்டான நிலைமை இல்லை. பக்கத்தில் எலெக்ஷன் இருக்குது. ஏற்றுனா அங்கே ஆல்ரெடி ஜாப்லெஸ் பயங்கர ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் ஏற்றுறது 100% ஏற்ற மாட்டாங்க. ஒன்றா 5.50 இருக்கலாம், இல்லது 2.5 குறைக்கலாம். குறைச்சாங்கன்னா ஒரு பேனிக்கோசரம் கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப் ஆகிடும். இது எப்போ நடக்கும்னா இந்தியா டைமுக்கு நைட்டு 11:30 மணிக்கு 11:30க்கு நம்மளுக்கு அப்டேஷன் வரும். நாளைக்கு கால் கட்டி ஓப்பனிங் நம்மளுக்கு இது எஃபெக்ட் இருக்கும். சில நேரம் ஃபஸ்ட்டு நாள் நம்மளுக்கு எஃபெக்ட் இல்லாமல் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எஃபெக்ட். இது எப்படி நம்ம கையாளலாம்னா, இதில் எந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கனாலும் ஸ்டாப்லெஸ் அடிக்கும். ஸ்டாப்லெஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுறது இதில் சாத்தியம் இல்லை. அதனால் இது என்ன பண்ணணும், 0 வாங்கிட்டு ரொம்ப மினிமம் வேலை போட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இது போடும். கண்டிப்பாக எடுக்கும். அதனால தான் இன்றைக்கி ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பிரி ஆகக்கூடியதை பார்த்திங்கன்னா நிஃப்டி கொடுத்துருக்குறேன், கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை எக்ஸ்பிரி இருக்கக்கூடிய சென்செக்ஸையும் கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு மீறி இந்த 2 நாள் எஃபெக்ட் இல்லாமல் திங்கட்கிழமை நடக்கக்கூடிய பேங்க் எக்ஸும் கொடுத்துருக்கேன். இதில் 2 நல்ல ஒரு மெயின் இண்டெக்ஸும் ஒரு பேங்க் எக்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு 3 மடங்குலேருந்து 4 மடங்கு லாபத்தை ஈட்டி தரும். உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே மேக்ஸிமம் வரும். இது பல தாட்டி நான் சொல்லி பல பேர் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கிறாங்க. எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஃபெட்டு சமயத்தில் இதை பண்ணியிருக்கேன். இது எட்ஜிங் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதை உங்களுக்கு லாபமாக இருந்தால் மட்டும் வெளியே வாங்க. அதாவது எப்படின்னா, கால் ஆப்ஷன் 100 ரூபாயும் புட் ஆப்ஷன் 100 ரூபாயும் வாங்குறீங்க. இது 2யும் கேபிட்டல் உங்கள் அசல், அதுக்கு மேலே உங்கள் லாபத்தை வச்சு செல்லிங் பண்ணுங்க. ஒன் சைடு எந்த பக்கம் லாபம் வந்தாலும் ஒன்றை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த தாட்டி நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கால் ஆப்ஷனும் லாபத்தை தரும், புட் ஆப்ஷனும் லாபத்தை தரும். எப்படின்னா காலங்காட்டி நாளைக்கு ஒரு 11 மணிக்குள்ளே புட் ஆப்ஷன் நம்மளுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி மேலே தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது என்னோட கருத்து. உங்களோட நிதி எப்படிங்க இருக்குது, உங்களோட மார்க்கெட் நிலவரம், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபண்டு மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து நீங்கள் கையாண்டுக்குங்க. வெள்ளிக்கிழமை அப்பா இருக்குங்கிறது இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நாளைக்கு இந்த ஒரு நிலவரத்திலாம் இருக்கும். அதுக்கு உண்டான அப்டேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் ஸ்டாக் மட்டும் தனியாக இருக்குது. ஸ்டாக் ஜோக்கருங்கன்னு ஒரு டெலிகிராம் சேனலில் வெறும் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ இதை மட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. எந்த இதாக இருந்தாலும் மார்க்கெட் அட் ரிஸ்க்கு தான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள்.